மாணவர்களே, ஆண்டவர் உலக ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கலங்காதபடி ஆண்டவர் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்த்தப்படுகிற போது கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அவரிடத்திலே பாத்திரம் தாழ்த்தி அவருடைய கர்த்தருடைய வார்த்தையிலே நம் மனிதனமும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்போமானால் அவருடைய வார்த்தை நம்மை எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் முன்னையும் அவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். யோவான் 14:11 சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தும். தேவனிடத்திலே தாழ்த்து போது கர்த்தர் அதினதின் வேலையிலே அவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாவித போராட்டத்திலும் மத்தியிலும் நம்முடைய எல்லாவித காரியத்திலும் அவர் உன்னையும் என்னையும் அவர் கண்காணிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கும்போது உலகத்திலே போராட்டங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு. ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் உலகத்தை ஜெயித்தவராய் காணப்படுகிறபடினால் அவரே நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவர் அனுதினம் அவர் காண்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவித போராட்டத்தில் மத்தியிலும் எல்லாவித துயரத்திலும் மத்தியிலும் அநேக காரியத்தை குறிக்கும் போதும் வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் அதை தானிக்கும் போதும் அதை விசுவாசிக்கும் போதும் தேவன் அவர் அதனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மெல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.